ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, ப்ரொமோஷன்னா என்ன, கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, ஸ்பான்சர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறமா மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டாபிக் தான். நிச்சயமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் நம்ம இருக்கிறோம், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் இருக்கு அப்படிங்கிறது செலிபிரிட்டிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஒரு கடை வச்சு அதுக்கு வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு வந்து அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் இந்த நிறைய ஆன்லைன் ஷோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அது மூலியமா நடக்கிறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க பொருளும் உங்களுக்கு கிடையாது. அதே போல நீங்களும் அதை விற்க போறதும் கிடையாது. நீங்க வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குது, இது இன்ன ரேட்ல இருக்குது, வாங்கிக்கங்க இல்லைங்களா, உங்களை நம்பி அந்த பொருள் வாங்குவாங்க. அந்த மூலியமா நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் யூடியூப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வச்சு, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட இந்த பொருள் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நடந்துட்டு இருந்துச்சு. இது முக்கியமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு லிங்க் போட்டு நீங்க இதுல இருந்து வேற ஒரு பொருளுக்கு போய் வாங்கும்போது அவங்க அதுக்கப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிருக்கிறேன், நானே தனியா ஆட்ஸ் எல்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீ தனியா வந்து இங்க வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல லிங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, லிங்க் ஷார்ட்னர், அது அமேசான் இந்த மாதிரி ஒரு சில லிங்க் தனியா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிங்க் ஷார்ட்னர்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. லிங்க் ஷார்ட்னர் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது வந்து என்னன்னா, ஒரு பெரிய லிங்க் ஒரு 10 எழுத்து 20 எழுத்து உள்ளதுன்னு வந்து ஸ்டார்ட்ல பிட்லி லிங்க் ஷார்ட்னர் யூஸ் பண்றது மூலியமா இந்த இதுல நீங்க லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி வேற பேஜுக்கு போயிடும். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கோ அல்லது வேற ஒரு அப்ளிகேஷனுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நிறைய ஸ்கேமிங், டூப்ளிகேட் பொருள், அதே மாதிரி நிறைய பொருள் விஷயம் நடக்கிறதுனால இதை வந்து ஃபுல்லா பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து உங்களோட வேற யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட், அதே போல டெலிகிராம் அக்கௌண்ட், இந்த மாதிரிலாம் இப்ப அந்த பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னா, நீங்க நிறைய இதுல பார்த்துருக்கலாம். மேஜிக் சோன் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதுல போய் நீங்க பொருளை வாங்கும்போது காசு வந்து ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல உங்களுக்கு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய இதை பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதான் என்ன அப்படின்னா, கம்மியான இருக்கிற பொருளை வந்து இப்போ ஒரு அமேசான்ல இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா, அந்த பொருளோட லிங்க் எடுத்து கொண்டு வந்து இந்த இதில் போட்டுருவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் வாங்குறது மூலியமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டெலிகிராம் லிங்க் நடக்கிறதையே ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு ஒரு யூடியூப்ல கொண்டு வந்து விளம்பரப்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கறத நீங்க இந்த இதுல புரிஞ்சுக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாம்சங், ஐபோன் இந்த மாதிரி இதெல்லாம் பொருள் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க தனியா ஒரு பொருள் வந்து மேக்கிங்க்கு டிசைன் எல்லாமே இவங்களை ஓனா டிசைன் பண்ணி இதை வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அதோட ப்ராடக்டோட காஸ்ட்டு நிறைய இருக்கும். அதனால உங்களுக்கு விளம்பரத்துக்கு அப்படிங்கும்போது அதிகமான காசு கொடுக்க முடியாது. அதனால இவங்க வந்து கம்மியான ப்ராஃபிட் தான் நமக்கு வந்து லாபமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் சரி, ப்ரொமோஷன்லேயும் சரி. ஸோ இந்த மாதிரியே வந்து நீங்கள் ஒரு சர்வீசஸ், அதாவது இப்போ நீங்கள் இ புக்ஸு, அதே போல் ஆடியோ புக்ஸு, இன்சூரன்ஸு, பேங்கிங் அதாவது ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது, அல்லது ஒரு பொருளை பற்றி இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதே போல் அந்த அவங்களோட பொருளை பிராண்டிங் பண்ணி விற்க வருது, அதே போல் சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ரெண்டாவது சைன் அப் பண்றது, அந்த அவங்க பேஜ்ல நீங்க லாகின் பண்றது மூலியமாவே அவங்களுக்கு சில கமிஷன் கொடுப்பாங்க. மூணாவது சர்வீஸ் கிடைக்கும் வாங்கிக்கிறது. இப்ப நிறைய வெப்சைட்டுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணாலே அவங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்க அதுல சைன் அப் பண்ணீங்க அப்படின்னாலே அது மூலியமா உங்களுக்கு அவங்களோட டேட்டாவை யூஸ் பண்றது மூலியமாவோ உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் அனுப்பி அது மூலியமாவோ அவங்களுக்கு அவங்க இந்த பொருளை வாங்க வச்சு. அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும்போது யூடியூப்ல நீங்க நிறைய இந்த மாதிரி வீடியோல வராது.
ஒரு மானிட்டைசேஷன் ஆன யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ஒரு சில ஆடை வந்து அவங்களா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் சோசியல் மீடியாவிலையும் சில பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஹைண்ட் நியூஸ், அதே போல் இந்தியா கிளிட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப்ல அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களோட ஆடை வந்து ஃபர்ஸ்ட்லேயே அவங்க சேனலுக்கு முன்னாடியே ப்ளே பண்ணுவாங்க. கூகுள் ஆட் பண்ணுற ஆடு போடுறது வேற, இவங்களே ஃபர்ஸ்ட் அந்த ஆடு போடுறது வேற. இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடை வந்து இவங்களாவே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு, உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு இப்போ நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் போடும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் நிறைய டிவி ப்ரோக்ராம்லேயே பார்த்துருக்கோம், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமில் ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது வேற அட்வர்டைஸர் கொடுத்தாங்க அப்படின்னா வேற அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஆனால் இவங்க போடுற அந்த ஃபிக்ஸ்டு ஸ்பான்சர் பை அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே எத்தனை முறை பார்த்தாலும் அந்த ஸ்பான்சர் அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வாட்ச் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தேடி வந்து ப்ரொமோஷனுக்கு அவங்களே வருவாங்க. இல்லை அப்படின்னா நம்மளே கூட மெயில் பண்ணால் ஒரு மேனுஃபேக்சர் மார்க்கெட்டிங் டீம் செப்பரேட்டாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மூலியமா ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா இத்தனை லட்சம் வியூஸ் போகுது, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க, உங்களுக்கு நான் இது மூலியமா நாங்கள் வந்து கம்மியான ரேட்டில் விளம்பரம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்குமே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு பொருள் புதுசாக வருது அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க வாங்கிக்கலாம். அடுத்து கூப்பன் கோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது யூடியூப்ல. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல குக்கு எஃப்எம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே யார் அதிகமாக பெரிய 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க எல்லாருக்குமே இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஆடியோ பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இருக்கு, ஆடியோ புக்ஸ் இருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படியெல்லாம் காசு கொடுத்துடல. என்ன அப்படின்னா ஒரு டிராஃபிக் கிரியேட் பண்ணும். இது வந்து எப்படின்னா அவங்க லிங்க் கொடுத்துருவாங்க, லிங்க் கொடுத்துட்டு உள்ள போகும்போது எந்த யூடியூப் சேனல்ல இருந்து உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க வந்து ஒரு ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ, நீங்க வந்து ப்ரோமோ கோடு கொடுத்துருவோம். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்களுக்குமே ஷார்ட்டா ஒரு சில வார்த்தை வந்து கொடுத்துட்டு 30% ஆஃபர்ல வர்றாங்களா இல்லை 50% ஆஃபர், இது நீங்க பாத்தீங்கன்னா 70%, 90%, ₹1 கொடுத்தா போதும், ₹1, ₹2 கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்போ குக்கு எஃப்எம்ல விளம்பரம் போயிட்டு இருக்குது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அந்த கோடு நீங்க போடும்போது இந்த சேனல் மூலியமா நமக்கு ரீடைரக்டிங் வந்து அது எவ்வளவு பேர் உள்ள வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த திங்கக்கிழமைக்குள்ள படத்தை கஸ்டமரை உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ள கொண்டு வந்துட்டாதான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு யாரும் ஒர்க்கிங் டேஸ் வந்துடும், ஒர்க்கிங் டேஸ்ல வரும்போது யாரும் வரமாட்டாங்க. அதே போல பைரசி மூலியமா நிறைய படங்கள்ல ரிலீஸ் ஆகிருது அப்படின்னால அதிகமான கஸ்டமர் வரமாட்டேன்றாங்க. அப்படிங்கிறனால ப்ரொமோஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா முன்னாடி டிவி சேனல்கள்ல மட்டும்தான் புது படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு டிவி சேனல்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. A2D ப்ரோ, அதுக்கப்புறமா நம்ம விஜய் சித்து பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்துடுறாங்க. எப்படி ஒரு ப்ரொமோஷனுக்கு அதாவது 2 லட்சம் 3 லட்சம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ போட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளேயே 1 மில்லியன் 2 மில்லியன்ஸ் வியூஸ் போகுது. பார்த்தீங்கன்னா டிவியில கூட இப்போ வரக்கூடிய புது படங்களோட ப்ரொமோஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. யூடியூப்ல தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. 3 ட்ரில்லியன் எக்கானமி அடுத்த இன்னும் சில வருஷங்கள்ல யூடியூப் பிசினஸ் நடக்கும்ல. இது மூலியமா பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஹை ப்ராஃபிட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா புக், ஆடியோ புக், இன்சூரன்ஸ், பேங்கிங் இந்த மாதிரி விஷயத்துல தான் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுல யாருமே பொருளை விற்க போறது, புது பொருளை விற்க போறது கிடையாது. அதே போல புக்ஸ்ங்கிறது ஒரு முறை எழுதி அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு பேர் போய் படிக்கிறாங்களோ அதுக்கு தனியா எதுவும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆடியோ புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை ஆடியோ பேசி அவங்க கண்டென்ட் பர்மிஷன் வாங்கி அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் திரும்ப திரும்ப புதுசா உங்களுக்கு வந்து பப்ளிஷருக்கு நீங்க புக்கு விற்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கு விற்கிறதுக்கும் காசு கொடுக்கணும். ஆனா இந்த புக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல அந்த மாதிரி பே பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்க எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அடுத்து கோர்சஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க தனியா ஒரு டைலரிங்கான ஹை லெவல் டிசைனிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோர்ஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது காசு இங்கே போதா அங்கே போதா அப்படின்னு சொல்லி பிரியாணி மேன் அவங்க ரிவ்யூ பண்ணி மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் செல் பண்றது அப்படிங்கிறதுல ஏதாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க விற்கிறாங்க. நமக்கு புக்ஸ் எல்லாம் போகிறோமே
புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறோம், ஆடியோ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறோம். ஒரு முறை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளோதான், ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அவங்களுக்கு காசு கட்டுறோம். ஆனால் அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை மேக் பண்ணவங்களுக்கோ அல்லது அந்த புக்கை எழுதினவங்களுக்கோ அவங்க காசு கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு முறை பேசி வீடியோ வாங்கிட்டாங்க, ஆடியோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அதோட சரி. அதே மாதிரி தான் இந்த கோர்சஸ், இந்த இது மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ் இருக்குது. உடிமி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலியமா அந்த கோர்சஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அந்த கோர்சஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்ததுக்கப்புறம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஒரு முறை மேக் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அந்த நீங்கள் காசு இருக்கிற வரைக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. கண்டென்ட் மார்க்கெட், இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல டெக் சேனல்களில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா கண்டென்ட் அவங்க ஒரு பொருள் கொடுத்துருவாங்க, அந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது. இப்போ ஒரு ஃபோன் அல்லது ஹோம் தியேட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். அதுக்கு வந்து சிலர் வந்து கிவ் அவே கொடுத்துருவாங்க, நம்ம இங்கே கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பொருளையும் கொடுத்து ப்ரொமோஷனுக்கு காசும் கொடுத்து. அடுத்து இருக்கக்கூடியது டெலிமார்க்கெட்டிங். டெலிமார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் எதுவும் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ போடுறேன். எம்எல்எம் இன்சூரன்ஸ் ரெண்டையும் சேர்த்து அடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எம்எல்எம் இன்சூரன்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எம்எல்எம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறது இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து எம்எல்எம் இன்சூரன்ஸ் இந்த இதில் எனக்கு அடிபட்டதுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் ஸ்பான்சர் ரிவ்யூ. ஸ்பான்சர் ரிவ்யூ என்ன அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுத்துருவாங்க. அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொடக்டையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காசையும் கொடுத்துருவாங்க. காசையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அது வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வீடியோ போட்டு கொடுக்கணும். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வியூஸ் போகுது அதை பொறுத்து தான் இவங்களுக்கான பேமெண்ட் வரும். டெக்கு, பியூட்டி, அதுக்கப்புறமா கேமிங், அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பொருளை பற்றி அவங்க வந்து ஒரு சாதாரண மக்களால் எல்லாத்துக்கூடையும் அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியாது. இப்போ சாம்சங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு புது இது விட்றாங்க அப்படின்னா அதுவும் வந்து எல்லாருமே சாம்சங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி யாரும் போய் அதை பார்க்க போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா புது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முதல்ல உங்களுக்கு வந்து யார் ஹை லெவல் சப்ஸ்கிரைபர்ஸ், அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறத இப்போ கணக்கு வச்சு தான் ஒரு நாளைக்கு என்னால் இவ்வளோ லட்சம் வியூஸ் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா டெக் அப்படிங்கிறது யாரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யாரும் பார்க்கறது இல்லை. அதனால டெக்கு, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அதிகமான பேமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இதில் டெக், ரம்மி ஆட்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போடுற இந்த ஆட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹை ரெவன்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் ப்ளே பண்ணுறது ரொம்ப கம்மியான சேனல் தான். ஆனால் கம்மியான சேனல் ஆனால் ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த 3 விஷயங்கள் தான். பியூட்டி அப்படிங்கும்போது சொல்ல வேணாம். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவர் நம்ம அண்ணா இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து லைஃப் ஸ்டைலில் பயங்கரமாக சொல்லி தருவார். இவர் அவுட்ஃபிட் அப்படிங்கிறதுல பயங்கரமாக சொல்லி கொடுப்பாரு. இப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அப்படி அந்த கலருக்கு அந்த கலர் மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதே போல் இவர் ஸ்பான்சர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பான்சர் ரிவ்யூ மட்டும் இல்லை, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நம்பர் 1, எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 அண்ணன் தான் இருக்கிறாரு. டிவி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. 1 லட்ச ரூபா டிவி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அவங்கள்ட்ட ஒரு டிவி ஷோவில் வந்து இவங்க சொல்லும்போது என்னென்னா, இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்களே எப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்கும்போது, இதை நான் வந்து வீடியோ பண்ணி இந்த 1 லட்ச ரூபா பேமெண்ட்டை அந்த வீடியோக்குள்ளேயே என்னால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஆட்சன்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த பொருளை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன், சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது கமெண்ட்ஸ்லையோ வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இவங்க அந்த லிங்கை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோ 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ இவ்வளோ நாள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் இது ஆஃப் ஆகுன்னு தெரியும். அடுத்து புது வீடியோ பண்ணும்போது அதுக்கு உண்டான இந்த லிங்க் எடுத்து அந்த லிங்க்கை போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரில சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த இதுக்கான லீட் எடுக்கிறதே மிகப்பெரிய இதை ரோஸ்ட் பண்ணி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியான ட்ரெண்டிங். என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கான லீடிங். பாருங்க 360 டிகிரி ஃபிளிப் டச் லேப்டாப். இந்த லேப்டாப் என்ன ரேட் வரும்?
இருக்கிறது. இப்ப நம்ம தமிழ் பொக்கிஷம் அவர் பாத்தீங்க அப்படின்னா 28வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லீடிங் எடுப்பாரு. நீங்க இப்போ ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், டெர்ம் இன்சூரன்ஸை உடனே எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கையில பார்த்தேன். ஒரு கன் வச்சு அதுக்கு டாய்ஸ் அவர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா இல்லை, இது வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இவங்க தனியாக ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. இவங்க பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அவங்களோட கஸ்டமரா மாத்திக்குவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வியூவர்ஸ் வேற, கஸ்டமர்ஸ் வேற. வியூவர்ஸ் அப்படிங்கிறது இவங்களை பார்க்க வர்றவங்க, இவங்கள வந்து பரவாயில்ல நல்ல கண்டென்ட் போடுறாங்கன்னு நம்பி வர்றவங்க, இவங்கள வந்து அங்க வெப்சைட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னா பொருள் அங்க இருக்குது, அந்த வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு அதுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து தப்பா அப்படின்னு கேட்டா நல்ல பொருளை விற்கிற வரைக்கும் தப்பு கிடையாது, சரியில்லாத பொருளை வித்தாதான் தப்பு. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த துப்பாக்கி ஒரு விளம்பரம் பொருளை போட்டோம்னா பால் பெருசாயிரு அதை ஷூட் பண்ணுவாங்க இல்லை, அது விளம்பரம் பண்ணியிருந்தாரு. அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன பண்ணா அண்ணா பேசாம வீடியோ போறதை நிப்பாட்டி இந்த மாதிரி பொருள் விற்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் லீட் எடுக்கிறது அதை நீங்க பாத்தீங்கன்னாலே பயங்கரமா இருக்கும். நான் ஒரு முறை போயிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததுனால அந்த இதுல அடிபட்டு அந்த இது தழும்பாயிருச்சு, அதுக்கு பாருங்க நான் இந்த கிரீம் யூஸ் பண்ணேன், அப்படியெல்லாம் லீட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ முடி ஒருத்தர் திடீர்னு வருவாரு, தலையை தேய்ப்பாரு, ஐயோப்பா இவ்வளவு முடி கொட்டுது, இதுக்கு நல்லா இருந்தா பரவாயில்ல, உடனே ஒரு தைலத்தை வாங்கி தேங்கி முடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இப்போ லீட் எடுத்து அவங்களுக்கு சிலர் இப்போ வந்து நம்ம அண்ணனே சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னா அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ப்ரொமோஷன்னே சொல்லாதீங்க, இது ஒரு ஆடுன்னே சொல்லாதீங்க, பண்ணாம நீங்க எடுங்க. நம்ம A2D நந்தாத்துல சொல்லியிருப்பாங்க, சொல்லாதீங்க, போடாதீங்க, இது வந்து ஒரு ஆடுன்னு சொல்லாம நீங்க பண்ணுங்க, அதுக்கு தான் காசு பண்றாங்க. அதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி ஒரு லீட் எடுக்கிறது. இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து வீடியோவுக்கு சென்டர்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல யாரும் போட மாட்டாங்க. ஷார்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல போடுறாங்க, ஃபுல் வீடியோ அப்படிங்கும்போது சென்டர்ல தான் இதுக்கான லீடிங் எடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் இவங்க இப்போ அந்த இதில் ப்ரொமோஷன் பண்ணி ஆடுன்னு சொல்லாமலே ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அது இன்க்ளூட் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றது இன்ஸ்டால் இது பண்ணணும், அது வீடியோ ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அதனால நீங்க ஆட் போடுற உள்ள ஆட் இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹேஷ்டேக் ஆட் அப்படின்ற மாதிரி போடணும். போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட், இதை வந்து ஆடுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி லீட் எடுத்து இவங்க பண்றதுனால ஆட் எது இது ஒரிஜினல் வீடியோவா அப்படின்றதுல இவங்க புரியாம என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பொருளை வாங்கி நிறைய பிரச்சனை வருது. ஃபைனலா பார்த்தோம்னா மெர்ச்சன்டைஸ் சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க சேனலுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம டிபிஆர் தமிழ் பொக்கிஷமான விக்கி அவர் பார்த்தீங்கன்னா அவர் சேனல் கீழே சில பொருள் கொடுத்துருப்பாரு. ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ட்டே இவங்க பை பண்ணி அந்த பொருளுக்கான கீழே வந்து அந்த டிஸ்கில் கீழே வந்து அந்த சேனலோடது போட்டிருப்பாங்க. மற்ற சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா கப்பு, டிஷர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க. இதுதான் இந்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, ப்ரொமோஷன், பெய்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத பற்றிலாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் MLM, பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.